வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஃபேஷன் சேனலில் ஒரு பட்டு ப்ளவுஸ்க்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து சாரீ கிளாத். லைனிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம். துணி வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாக மடக்கியிருக்கேன். இதில் இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ப்ளவுஸோட உயரம் வந்து நான் 14 எடுக்கேன். கழுத்து வந்து 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து இறக்கம் 9. அதே 2 இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 5.25, ஆம்கோல் 5.5. அதே 5.25 இருக்கான்னு இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 5.5 இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சைடு இருக்கணும். இந்த 2 ஃபோல்டிங் சைடு ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இதுலேருந்து இங்கிட்டு ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக்கில் இந்த சென்டர் பகுதி வரைஞ்சிருந்தோம்ல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை. இதில் கட் பண்ண இந்த பேலன்ஸ் துணி மேலே இதை அப்படியே போட்டு இப்போ இந்த சாரீ கிளாத்தில் லைனிங்கை வெட்டிடலாம். இந்த கழுத்து மட்டும் இதில் 2.5 இன்ச் விட்டுருந்தோம்ல, அந்த 2.5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இது மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு அப்படியே வரைஞ்சிருங்க. சென்டரை கட் பண்ணிடலாம். இந்த நெக் வரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்பவும் போல் கட் பண்ணி இப்போ இந்த பேப்பரை வச்சு ஒரிஜினல் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் கட் பண்ணணும். இந்த பீஸை ரெண்டாக மடக்கியாச்சு. இது மேலே இந்த பேப்பரை வச்சு இந்த சைடு வந்து இதை ஒட்டியே வரைங்க. பேப்பரை ஒட்டியே, பேப்பர் எங்கே இருக்கோ அதை ஒட்டியே வரைங்க. இந்த சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி வரைங்க. இதே மாதிரி ஒரிஜினல் கிளாத்ல வெட்டிடலாம்.
லைனிங், சட்டை துணி, இந்த பேப்பர் மூணுமே கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸ்க்கும் அப்படியே கட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மடக்கி இருக்கோம்ல, இந்த ஃபோல்டிங் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு மட்டும் காலிச்சு விட்டுக்கோங்க. இந்த சட்டை துணியிலையும் அதே மாதிரி கட் பண்ணிடுவோம். இதுலேயும் அந்த 3 இதுவும் கட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கழுத்து வந்து நம்ம அடித்து திருப்ப மாட்டோம். நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத் அடியில் வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக அடித்து விட்டுருங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த 2 பீஸுமே தைச்சிட்டோம். இந்த நல்ல துணி அடியில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த லைனிங், அதுக்கு மேலே இந்த பேப்பர். இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் அடிச்சு விட்ருங்க. இந்த சைடும் அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்ருங்க. பின்னாடி கேன்வாஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 சைடும் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போது சாரீ கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த சாரீ கிளாத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்கள் பைப்பிங் கொடுக்குறதுக்கு. இந்த கிளாத் வந்து இதுக்கு உள்ளக்க போயிடும். அதனால் நம்ம இதை மடக்கி இந்த ஓரத்துலலாம் மடிக்க அடிக்க வேண்டாம். இப்படியே இதிலே அடிச்சிருங்க. இதில் இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வளைக்கும் போது நல்லா வளையும். லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிட்டு தைக்கும்போது இந்த சைடு திருப்பும்போது உங்களுக்கு இந்த வளைவு நல்லா இப்படி வரும். இப்போ இந்த கிளாத்தை அப்படி உள்ளே தள்ளிடலாம். இந்த மாதிரி தான் பைப்பிங் வைக்க போகிறோம். ஒரே சைஸாக வைங்க. பாருங்கள், இந்த பைப்பிங் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உள்ள கிளாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடுமே தைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை இந்த கழுத்தில் வச்சு அடிச்சிடலாம்.
இந்த சைடு ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ இதில் இந்த சைடும் தைச்சி விட்ருங்க. இப்போ 2 சைடுமே நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த சாரீ கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த சாரீ கிளாத்தில் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இதில் இருக்க எல்லா பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதை இப்படி உள்ளுக்கு ஒரு மடக்கு, இந்த சைடு ஒரு மடக்கு, இப்படி மடக்கிட்டு இதில் வச்சு இதையும் இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு இப்போ இந்த சட்டை துணியில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு சைடு ஃபுல்லாக மடக்கி அடிச்சுக்கோங்க. இப்போ இதை இதில் வச்சு அடிக்க போகிறோம். லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை இப்படியே உள்ளக்க மடக்கிடுங்க. உள்ளக்க நல்லா மடக்கிட்டு ஒரு தையல் போட போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் தைச்சிக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்தில் இந்த பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் கிளாத்தையும் அப்படியே சுற்றி அவுட்லைன் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மேலே இதை வச்சு அடிக்க போகிறோம்.
போகிறோம். இதே மாதிரி இதுலேயும் இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோம். செவ்வில் விட்டுட்டு இப்போ நம்ம இது ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் இந்த துணியை வச்சு அடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் இந்த பாசியை வச்சு தைக்க போகிறோம்.